கோகுல் சொல்லுங்க, இப்ப நீங்க எந்த பள்ளியில இருக்கீங்க, அந்த பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் எவ்வளவு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள், விவரத்தை சொல்லுங்க கோகுல். 10வது வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்திருக்கு. நம்ம வந்து டவுட்டன் மகளிர் மேல்நிலை பள்ளியில இருக்கோம். அந்த பள்ளியுடைய மாணவி ஜானவி 497 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 3ஆம் இடத்துல வந்திருக்காங்க. கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் உள்ளிட்ட 3 பாடங்களையும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. தற்பொழுது அந்த மாணவி ஜானவி நம்மிடம் இருக்காங்க. அவங்கள்ட்ட நேரடியா பேசலாம். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து 497 மார்க் எடுத்து மாநிலத்திலே 3வது மாணவியா வந்திருக்கீங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? தேர்வுக்கெல்லாம் நீங்க எப்படி தயாரானீங்க? அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டு ராத்திரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பேசணும்னு தெரியல. எப்படி எக்ஸாமுக்கு நீங்க எப்படி படிச்சீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் கோச்சிங் வந்து உங்க ஸ்கூல்ல கொடுத்தாங்க? ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ், சண்டேஸ்க்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மை டீச்சர்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ், அவங்க ரொம்ப கோஆபரேஷன் பண்றதா நான் இந்த சக்சஸ் பண்ண முடியும். தேங்க்ஸ் டு ஹெட் மிஸ்ட்ரஸ், அவங்க சப்போர்ட் இல்லாம நான் பண்ண முடியல. 3 பாடத்துல 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. மாநிலத்துல 3ஆவது இடம் வந்திருக்கீங்க. இந்த 100க்கு 100 எடுப்பதற்கு என்னென்ன மாதிரி முயற்சி எல்லாம் எடுத்தீங்க? அதற்கு ஏதாவது உங்களுக்கு பள்ளியில வந்து வேற ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தாங்களா? மேக்ஸ்னா இங்க மிஸ் மெட்டில்டா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இத்தனை ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க. ரொம்ப டெஸ்ட் வச்சாங்க. சயின்ஸ்னா ரொம்ப உள்ள இருந்து ரொம்ப 1 வேர்ட் படிச்சேன். ஒரு பேஜ் விடாம படிச்சேன். சோஷியல் ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் டெக்ஸ்ட் புக் பேக் படிச்சாலே போதும். மேக்ஸ் வந்து எஸ்பெஷலி எங்க பெரியமா ரொம்ப சொல்லி தந்தாங்க வீட்ல. எதிர்காலத்துல என்ன படிக்கணும்னு ஆசை இருக்கு? 11ஆம் வகுப்புல என்ன பிரிவு தேர்வு செய்ய போறீங்க? நான் வந்து பயாலஜி குரூப் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பயாலஜி ரொம்ப விருப்பம். எனக்கு டாக்டர் ஆகலான்னு ஆசை. எனக்கு எஸ்பெஷலி எங்க அப்பாவோட ஆசை இது. அதான் பார்க்கலாம். மாநிலத்தில் 3ஆம் இடம் பிடித்த ஜானவி வந்து எதிர்காலத்தில் மருத்துவராக போவதாகவும் தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய அம்மா நம்மிடம் இருக்காங்க. அவங்கள்ட்ட இதை பத்தி கேட்கலாம். இப்போ வந்து உங்க மகள் வந்து 3ஆம் இடத்துல மாநிலத்திலே வந்திருக்காங்க. 3 பாடங்கள்ல 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. உங்களுடைய மகளை பத்தி ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்படி படிச்சுட்டாங்களா? மேக்ஸுங்க பெரியம்மா தான் ரொம்ப கஷ்டப்படி படிக்கிறாங்க. ஸ்கூல் டீச்சர் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களா? அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்து உங்க மகள் எப்படி படிப்பாங்க? இப்ப எதிர்காலத்துல என்ன படிக்க வைக்கலாம்னு இருக்கீங்க? உங்க மாணவி வந்து வீட்டுல என்னென்ன மாதிரி எல்லாம் தேர்வுக்கு தயாரானாங்க? நீங்க என்னென்ன மாதிரி அவங்களுக்கு உதவி செஞ்சீங்க? வீட்டுல நல்லா படிக்கிறாங்களா? ஸ்கூல் எப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவரே ஃபர்ஸ்ட் பண்றாங்களா? அதே போல அந்த பள்ளியோடைய தலைமை ஆசிரியர் நம்மிடம் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். மேடம், வந்து உங்க பள்ளி மாணவி வந்து மாநிலத்திலே 3ஆம் இடத்துல தேர்வு செஞ்சிருக்காங்க. 3ஆம் இடம் வந்திருக்காங்க. மாணவியை தேர்வு செய்வதற்கு உங்களுடைய பள்ளியில என்னென்ன மாதிரி சிறப்பு வகுப்புகள் எடுத்தீங்க? மாணவிகளுக்கு என்னென்ன மாதிரி தேர்வின் போது என்னென்ன மாதிரியான வகுப்புகள் அவங்களுக்கு எடுத்தீங்க? அதை பத்தி சொல்லுங்க. நாங்க நிறைய ஸ்பெஷல் கோச்சிங் கொடுப்போம். ரெகுலரா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த பசங்க வந்து ரெகுலரா நாங்க மானிட்டர் பண்ணிட்டு we will see that the children really excel in the exam. இப்போ நாங்க கடவுளுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எங்க ஸ்டூடெண்ட் வந்து 3rd in the state of Tamil Nadu and 1st in Chennai district. So we are extremely happy and thanks to God. இப்போ வகுப்பு ஆசிரியர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். மேடம், வந்து உங்களுடைய மாணவி வந்து அந்த மாணவியோட வகுப்பு ஆசிரியர் நீங்க இருந்திருக்கீங்க. 3 பாடத்துல 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஆங்கிலத்துல 99 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. தமிழ்ல 98 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த மாணவிக்கு என்னென்ன மாதிரியான சிறப்பு வகுப்புகள்? அந்த மாணவி உங்களுடைய வகுப்புல எப்படி இருப்பாங்க? மாநிலத்துல ஒரு ரேங்க் எடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள்லாம் நீங்க எடுத்தீங்க? ஜென்ரலாவே அந்த பொண்ணு ஹார்ட் ஒர்க்கிங் சைல்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th வரைக்கும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான். ஒவ்வொரு நாளும் அவள் டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா சப்ஜெக்டையும் அப் டு டேட் அவ படிச்சிருவா. 2வது அவளுக்கு மேத்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். எக்ஸாம்ல 1 மார்க் விட்டா கூட அடுத்த நாள் வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணி கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணதுனாலதான் இந்த 100 வாங்க முடிஞ்சது. ஆக்சுவலா நாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏதோ பை லக் இல்லன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது கடவுள் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். நான் முதல்ல காட் தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது எங்க ஹெட் மிஸ்டர்ஸ், எங்க டீச்சர்ஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த குழந்தை அதுக்கு